وبركاته. يا سيدي سندي قوسي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي فخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த அவனுடைய மஸ்ஜிதில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் விசாலமானதாகவும் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, 3 நிகழ்வுகளை ஒன்றாக்கி நமக்கு தந்திருப்பதில் வலிமார்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியாக நாம் நினைவூட்டப்படக்கூடிய இந்த நிகழ்வில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
மரணிப்பதற்கு முன்னால் நம்மையும் வலிமார்களாக மாற்றுவானாக. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துஆ என்று களஞ்சியமாக துஆ களஞ்சியங்கள் இருக்கும். அந்த துஆ களஞ்சியத்தில் இருந்து துஆவை தான் மஹ்மூது தீபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹியுத்தீன் மௌலூதினுடைய கடைசியில் துஆவாக தருகிறார். அது மஹ்மூது தீபி ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ தொகுப்பு அல்ல, அது கௌசுல் ஆலத்தினுடைய துஆ தொகுப்பு. அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபித் துன்யா வல் ஆகிரா மின் அஹ்லி விலாயத்திக் என்று அதில் ஒரு வார்த்தை, அதற்கு பின்னால் முழுவதும் அற்புதமான வார்த்தைகள். நமக்கு கஷ்டமான நேரங்களில் ஓத வேண்டிய துஆக்களில் ஒன்று முஹியுத்தீன் மௌலூதின் கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தை. இறைவா, அல்லாஹும்ம ஜஅல்னா எங்களை நீ துன்யாவிலும் ஆகிரத்திலும் உன்னுடைய விலாயத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. வம்லா குலூபனா பினூரி மஅரிஃபத்திக் எங்களுடைய இதயங்களை உன்னை பற்றி அறியக்கூடிய மஅரிஃபாவென்னும் ஞானத்தை கொண்டு நிறைக்க வைப்பாயாக. இப்படி அந்த துஆ சொல்லுகிறது. எனவே நாம எப்பளும் ஃப்ரீ கேஜியிலே இருந்து வலிமார்களுடைய வரலாறை கேட்டு அப்படியா அப்படியா கேட்டுட்டே போவதல்லாமல் நம்ம ஒரு +2 வரையாவது பாஸ் ஆகும். எதுல? மஅரிஃபாவுடைய ஞானத்துல. அல்லாஹ் தௌஃபீக். கொஞ்சம் கஷ்டமான வேலை நம்ம இப்ப இருக்குது ஃப்ரீ கேஜியிலே. கொஞ்சம் கஷ்டமாக முன்னேறினோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 10வது பாஸா வைப்பான். அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தரல் புரிவானா. இங்கே தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு, விரிவான தலைப்பு, வியக்க வைக்கும் வலிமார்களின் ஆளுமைகள். அருமையான சகோதரர்களே, நம்முடைய வலிமார்களை பற்றி நாம் ஒரு வார்த்தையை சொல்லுவோம். முஹியுத்தீன் ஆண்டகை, சாவுல் ஹமீத் ஆண்டகை. இந்த ஆண்டகை என்ற வார்த்தையை வலிமார்களுக்கு புழங்க கூடாது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு சீரழித்து சின்ன பின்னப்பட்டு 2 பேரும் மாறி மாறி நீ மனிதனாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதோடு நிறுத்தாமல் இன்றைக்கு கௌசுல் ஆலத்தை பற்றி சீண்டி பார்த்து, கௌசுல் ஆலம் என்ன உலகத்தில் சாதிச்சிட்டா, அவளை இந்த மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டாடுகிறார்களே அப்படின்னு இவங்க ஆய்வு செய்தார்களாம். ஆய்வு செய்ததில் அவர் அப்படி ஒரு கிதாபும் எழுதல, வார்த்தைகள் அவர் ஒன்றுமே செய்யல. ஏன் தான் மக்கள் தூக்கி கொண்டு நடக்கிறார்களோ என்று தெரியவில்லை. கொஞ்சம் வாருங்கள், அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தாத ஆளுமையின் சொந்தக்காரர்கள். அவர்களை நாம் ஆண்டகை என்றுதான் கூறுவோம். மரணத்திற்கு பின்னாலும் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவில்லை. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுத்ததற்கு பின்னால் இந்திய நாடு எப்படி இருக்கிறது? குறுநில மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்த இடமல்லவா? இந்திய நாடு ஒரே யூனியனாக, ஒரே அமைப்பாக மாறிவிட்டதா என்று ஆய்வு செய்துவிட்டு கீழே எழுதுகிற பொழுது ஒரு வார்த்தை எழுதுவார். இந்தியாவில் உள்ள எல்லா மன்னர்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் இந்தியாவில் ஒருவருடைய ஆட்சி மட்டும் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது அஜ்மீரில் வாழக்கூடிய ஹாஜா நாயகத்தின் ஆட்சி என்று அவர் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார். அஜ்மீர் ஹாஜா நாயகத்தினுடைய ஆட்சி அப்படி ஒரு ஆட்சி. சொல்வார்களே, அஜ்மீர் ஹாஜா நாயகத்திடத்தில் ஒரு ஆஷிக், விலாயத்தின் மீது ஆர்வம் உள்ள ஒரு ஆஷிக், அந்த ஆர்வம் நமக்கு வரணும். வலிமார்களை நேசிக்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வரலன்னா ஏதோ ஒரு நோய் உள்ள இருக்கிறது என்று அர்த்தம். அந்த நோய்க்கு நல்ல மருந்து பார்த்து ஆகணும். இல்லை என்றால் அந்த நோய், இப்ப கேன்சரை பற்றி சொன்னாங்க, கேட்கிற சமயமே ஒரு ஆட்டம். கேன்சர் வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேன்சரில் துடிப்பவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தல் புரிவானாக. அது
ஈமான கொண்டு போகாது. விலாயத்தை மறுக்கிற ஒரு நோய் குடிகொண்டு விட்டதென்றால் அது ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும். ஹாஜா நாயகத்திடத்தில் ஒரு சாதாரண நபர் போனார்னு ஒரு நிகழ்ச்சி சொல்வாங்கல்ல. ஒரு நபர் போய் ஹாஜா நாயகத்தினுடைய தர்பாருக்கு முன்னால் நின்று கொண்டு, யா ஹாஜா, 1000 ரூபாய் தராம இருந்தா உங்களை விட மாட்டேன் அப்படின்னு நின்றுகிட்டே இருக்கிறார். காலையில இருந்து நின்றுகிட்டு வேகமா பேசிட்டு இருக்கிறார். ஹாஜா நாயகமே, 1000 ரூபாய் தராம தான் உங்களை நான் விட மாட்டேன் அப்படி. அப்ப நம்ம ஊருக்காரன் ஒருத்தர் சுத்தி பார்க்க அங்க போயிருக்கிறான். நம்ம புதிய தௌஹீதுகாரங்கள் ஒரு ஆள் அங்க போய் பார்த்துட்டு, அல்லாட்ட கேளப்பா, ஹாஜாட்ட கேட்காது, வேற பார்த்துட்டு போனான். அவங்க எல்லாம் சுத்திட்டு கடைசியில வந்து 2 500 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கோடா, அல்லாட்ட கேளுன்னு சொன்ன பிறகு நீ கேட்கல, நான் தாரேன். அப்ப அந்த ஆள் ஒரு துவா செய்தானா, யா ஹாஜா, உங்களுடைய வல்லமையை நான் எப்படி புகழ்வது? உங்க எதிரிட்டு இருந்து 1000 ரூபாய் வாங்கி என் பாக்கெட்ல வச்சுட்டீங்களே என்று சொன்னதாக ஒரு நிகழ்வு நமக்கெல்லாம் அறிமுகமான நிகழ்வு. ஆனால் அருமை சகோதரர்களே, 90 லட்சம் மக்களை தன்னுடைய கரத்தில் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல வைத்தது மட்டுமல்லாமல், இன்றைக்கும் அஜ்மீர் தர்பாரில் போய் பாருங்கள், இன்றைக்கும் அந்த தர்பார் கலிமா சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தர்பாருக்கு நிறைவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ஆளுமை பற்றி சொல்லுகிற பொழுது, அம் ஹஸிபல்லதீன ஜித்தரஹுஸ் ஸய்யிஆதி அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்ற ஒரு ஆயத்தில் நம்மை பார்த்து கேட்பான். அம் ஹஸிபல்லதீன ஜித்தரஹுஸ் ஸய்யிஆதி, கெட்ட அமல்களை செய்து விட்டவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? எப்படி அந்நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களை போல கெட்டவர்களை நாம் ஆக்குவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? இல்லை. அல்லாஹ்வே பதில் சொல்கிறான், ஸவாஉன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அந்த நல்லடியார்களுடைய மௌத்தும் ஹயாத்தும் சமமானது. நல்லடியார்களுடைய ஆளுமை உலகத்தில் வாழுகிற பொழுது மட்டுமல்ல, அவர்கள் மௌத்தானதற்கு பின்னாலும் இருக்கும். சவாவுன் என்ற இந்த வார்த்தைக்கு இமாம் பைலாவி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் தஃப்சீர் அபூ சஊத், இமாம் அபூ சஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய தஃப்சீர் சியானி ஃபில் பஹ்ஜதி வல் கராமா, அவர்களுடைய கராமத் என்பது முடிவு பெறாது, அவர்களுடைய ஹயாத்திலும் இருந்து கொண்டிருக்கும், அவர்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி காட்டுவார்கள். அவர்களுடைய ஆளுமை உலக மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ பதவி அல்ல, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பியோ அல்லது மக்களால் வெறுப்பாக்கப்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பதவியோ அல்ல. அது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட பதவி. அந்த பதவிக்கு அழிவில்லை, அந்த பதவியை யாரும் நீக்க முடியாது. அந்த பதவியினுடைய பவர், அந்த ஆளுமையினுடைய சக்தி எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய கண்களுக்கு ஒரு பவரை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அல்லாஹ் அதை சொல்லுகிற பொழுது, நான் பார்க்கும் பார்வையாக அவர்களுடைய பார்வையை மாற்றி விடுவேன், நான் நடக்கும் காலாக. அதுக்கு நம்ம அர்த்தம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு கால் இருக்கான்னு கேட்க வரக்கூடாது. அந்த காலுக்கு ஒரு பவர், அந்த கண்ணுக்கு ஒரு பவர். அவர்களுடைய ஆளுமை என்பது மந்திரிமார்களை வைத்து, அதற்கு கீழால் போலீஸ் அதிகாரிகளை வைத்து, அதற்கு கீழால் தாசில்தார்கள் என்றெல்லாம் வைத்து ஆட்சி செய்வதல்ல. ஒரே பார்வை, அந்த பார்வையிலே அவர்கள் சரியாக்கி விடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா, நம் நெஞ்சில் நிறைந்த நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத் நிறைவு பெற்று வருகிறது. நுபுவத்துக்கு நிறைவு பெற்றாலும் விலாயத் நிறைவு பெறவில்லை. விலாயத் வந்து கொண்டே இருக்கிறது. குலஃபாய ராஷிதீன்கள், வலிமார்கள், அவர்களுடைய ஆட்சி எப்படி நடந்தது?
இன்றைக்கு நாம் லைவ் நடத்துகிறோம், லைவ் புரோகிராம் இங்கிருந்து எங்கேயும் பார்க்கலாம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் படியில் நின்று லைவ் செய்தார்களே. நஹாவந்திலே போர் நடக்கிறது, நஹாவந்துகாரரோடு ஒரு டவரும் இல்லாத பவரில் அவர்கள் உலகத்தில் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆளுமை அல்லாஹ் கொடுத்த ஆளுமை. அதை கேட்கிற ஆற்றல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குலஃபாய் ராஷிதீன்களில் ஒருவர். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினது ஒரு பெரிய விஷயம். அதைவிட பெரிய விஷயம் நஹாவந்தில் நிற்கிற ஒரு சிறிய சஹாபி அதை கேட்கிறார்களே. ஒரு பவரும் இல்லாமல் அவர்களுடைய ஆளுமை, அந்த ஆளுமை திறன் எப்படி வந்தது என்று சொல்ல முடியாது. இமாம் அபூ தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சுனன் அபூ தாவூதில் ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். கண்மணி நாயகத்தினுடைய அபூர்வ ஆற்றலை பற்றி சொல்லுகிற பொழுது ஒன்றை சொல்வார்கள். பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரை முடித்து விட்டு லுஹர் நேரத்தில் போய் ஒரு இடத்துல சாய்ந்து உட்கார்கிறார்கள். லுஹர் நேரம் நெருங்கிவிட்டது. சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சாய்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், பாங்கு சொல்லுங்க. லுஹர் நேரம் வந்துட்டது, பாங்கு சொல்லுங்க. ஒருவர் எழுந்திருந்து பாங்கு சொல்லுகிறார். சஹாபியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பாங்கு. அருமையான சகோதரர்களே, டாக்டர் பேசுற சமயம் நமக்கு நோய், பேய், பிசாசு எல்லாம் நம்மளோடு தானே வச்சிருக்கிறோம். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வோடு தானே வாழ்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம வீடுகள்ல பாங்கு சத்தம் கேட்க விடமாட்டோம் தெரியுமா? கஷ்டப்பட்டு தடுத்துருவோம். ஆடு ஒவ்வொருத்தர் கையிலே ஒவ்வொரு வாட்ஸ்அப், காதுல வேறத்தே ஒரு மாதிரி சொருகி வச்சிருக்கிறாங்க. தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான், சிரிக்கிறான், அழுறான், பைத்தியக்காரன் மாதிரி நடக்கிறாங்க. நடக்காத நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். வீடுகள்ல பாங்கு சப்தம் கேட்பதில்லை, கேட்க விடமாட்டோம் என்கிற நிலை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வீட்டில் பாங்கு சப்தம் பழைய நிலையில் கேட்க வேண்டும். பழைய நிலையில் யா சய்யதி சனதி படிக்க வேண்டும். பழைய நிலையில் யா சய்யதி யா ரசூலல்லாஹ் படிக்க வேண்டும். பழைய நிலை நமக்கு வருகிற பொழுது அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருவான். ஆனா நம்ம திருந்தது மாதிரி தெரியும். நமக்கு வேதனை மிஞ்சுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாங்கு சொல்ல சொன்னாங்க. இந்த பாங்கு சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்மணி நாயகம் அதற்கு ஜவாபு சொல்லுகிறார்கள். பக்கத்துல இன்னொரு கூட்டம் வந்து தங்கி இருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள். இங்க பாங்கு சொல்லுகிற நேரத்துல அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற பொழுது அங்க கேலி பண்றான். அல்லாஹ் அப்படிங்க கேலி பண்ணி சிரிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் ஓடி போய் அடித்து கொலை செய்து விடலாமா என்று துடிக்கிறார்கள். கொஞ்சம் கூட்டம் தான். அதுல ஒரு 20, 22, 23 வயசுள்ள ஒருத்தன் ரொம்ப ஆட்டம், கொடுமையான ஆட்டம் போட்டு போட்டு சிரிச்சு பாங்கெல்லாம் சொல்லி முடிச்சதும் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் பணிவின் சிகரம் புனிதத்தின் பேரரசு மஹ்ஷரின் மாண்பாளர் 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவிலும் நனவிலும் காணுகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. மரணிக்கிற தருவாயில் அந்த புனித முகத்தை பார்த்த லயிப்பில் அல்லாஹ் நம்முடைய ரூஹுகளை வாங்குவானாக. கண்மணி நாயகம் ஒரு 2 சஹாபியை பார்த்து சொன்னாங்களாம், ரொம்ப ஆடுனாம் இல்ல, அவரை போய் குண்டு கட்டா தூக்கி இங்க கொண்டு வாங்க. தூக்கி கொண்டு வந்தாச்சு. ரொம்ப ஆட்டம் போட்டு ரொம்ப சிரிச்சாங்க. கொண்டு வந்த உடனே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் அவனை பார்த்து இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாங்களாம், பாங்கு சொல்லுட்டாங்க. அத்ன் பாங்கு சொல்லு. அவர் சொல்கிறார், எனக்கு பாங்கு சொல்ல எப்படி தெரியும்? மறுக்கல இல்ல, எனக்கு பாங்கு சொல்ல தெரியாது என்கிறார். உடனடியாக கண்மணி நாயகம் அவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்தே சொன்னார்களாம், நான் சொல்லி தரேன், நீ சொல்லு.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். கண்மணி நாயகம் சொல்ல அவர் சொல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடிக்கிறார்கள். வாங்கு சொல்லி முடித்ததும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனித கரத்தை அவருடைய தலையில் வைக்கிறார்கள். வைத்து அப்படியே தடவி நெஞ்சில கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நெஞ்சில் இருந்து தடவி தொப்புள் வரையிலும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நிறுத்தியதும் அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், என்னை மக்காவின் முஅத்தினாக ஆக்குங்கள் என்கிறார். அருமையானவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இந்த ஆளுமை சக்தியை. இந்த இமாம் அபூதாவூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிற பொழுது தலைப்பிடுவார்கள், வாங்கு சொல்ல வச்சு இஸ்லாத்தை தழுவ வைக்கலாமா? அவருக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தாச்சு. அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாச்சு. அவர் பாங்கு சொல்லி முடித்ததும் கண்மணி நாயகத்தை பார்த்து சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நீங்கள் பாங்கு சொல்லுகிற பொழுது உலகத்திலேயே எனக்கு எதிரியாக நீங்கள் இருந்தீர்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் எனக்கு உயிருக்கு மேலாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ஆளுமை சக்தியை உலகத்தில் எங்கே பார்க்க முடியும்? அவர் கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ், மதீனாவில் பாங்கு சொல்வதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். மக்காவில் நான் பாங்கு சொல்வதற்காக வேண்டி எனக்கு அனுமதி தாருங்கள், என்னை முஅத்தினாக நிர்ணயம் செய்யுங்கள் என்று சொன்னதும் கண்மணி நாயகம் அனுமதி கொடுத்தது மட்டுமல்லாமல் கையில் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவருடைய கையில் கொடுக்கிறார்கள். முஅத்தின்களுக்கு முதலில் சம்பளம் கொடுத்தவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆளுமையை, இதே ஆளுமையை அல்பில் நிறைந்த அஜ்மீர் காஜா நாயகம் செய்கிறார்கள். காஜா நாயகம் வருகிறார்கள். அஜ்மீருக்கு வந்த அந்த சரித்திரத்தை நாமெல்லாம் படிக்க வேண்டும். வேற பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை. வலிமார்கள் வரலாறு அப்துர் ரஹீம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒரு 5 வால்யூம் வாங்கி ஒரு 10 பேஜி, ஒரு 5 பேஜி வீட்டுல பார்த்து கொஞ்சம் வேற இருக்கலாம், தாலீமாக வாசியுங்கள். வலிமார்கள் வரலாறை வாசியுங்கள். ஒரு 5 வால்யூம் அற்புதமான வலிமார்களுடைய வரலாறு, நம்மை அளவைத்து விடுகிற வரலாறுகள். காஜா முஹைனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைகிறார்கள். அந்த கால ஆளுமைகள், எங்க ஊரில் பேரே திருவிதாங்கோடு. இன்னைக்கு ஒரு மௌத்து, என்னுடைய மச்சான், என்னுடைய பெரியவாப்பாவுடைய மகளுடைய கணவன் வஃபாத். நேத்தைக்கு அசத்துட்டையும் ஹபீபுல்லா அசத்து நாங்கெல்லாம் ஒன்னா ஓதன செட்டு. அசத்துல நைஸ்டா மௌத்து மௌத்துன்னு சொன்ன பிறகு அவங்க எனக்கு வழிமுறை சொல்றாங்க, நீங்க போய் மௌத்தை பார்த்துட்டு ஒரு யாசின் ஓதிட்டு வந்துருங்களேன். எனக்கு பயான். சரி, அவங்க பயானை ஏத்துட்டு அங்க போய் ஓதிட்டு வந்தாச்சு. திருவிதான்கோடு என்ற எங்களுடைய ஊரை நான் நினைக்கிற பொழுது அந்த ஊருக்கு பேரு திருவிதான்கோடு. அது என்ன எப்படி வந்ததுன்னா திரு அதான் கோடு. மாலிக் முஹம்மது வலியுல்லா, அங்கு ஒரு வலியுல்லா அடங்கப்பட்டிருக்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு காசர்கோட்டில் அடங்கி இருக்கிறார்களே, அவங்களுடைய மகன்னு சொல்றாங்க அல்லது பேரப்பிள்ளைன்னு சொல்றாங்க. இவங்க இப்படியே சீடர்களோடு வருகிறார்கள். வந்து எங்க பகுதி அப்ப காட்டு பகுதியாக கிடைக்கிறது. வந்து அவங்க அங்க உட்கார்ந்துட்டு ஒது செய்து பாங்கு சொல்ல சொன்னார்களாம். பாங்கு சொன்னார்கள் தொழுகைக்காக. அப்பொழுது திருவிதாங்கூர் மன்னர், திருவிதாங்கூர் சமஸ்தானம், குறுநில மன்னர் அந்த பகுதியில வேட்டையாடுவதற்காக வருகிறார். இந்த சப்தத்தை கேட்கிறார். இந்த சப்தத்தை கேட்டதும், இது என்னப்பா புதிய சப்தமா இருக்குது? இல்ல, துறவிகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் வாங்க சொல்லுகிறார்கள் என்று சொன்னதும், அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டு வருவியா என்று சங்கையாக கேட்கிறார். வருகிறார்கள். வந்து என்ன செய்தீங்க? இது மாதிரி நாங்க தொழுவ போறோம். அப்படியா? இன்னொரு தடவை அந்த இடத்துல நின்று நீங்க பாங்கு சொல்லுங்க. இந்த பாங்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எதுவரையிலும் கேட்கிறதோ அதுவரையிலும் ஒரு கோடு ஓட்டு விடுங்கள். அந்த கோட்டுக்கு உள்ளார் உள்ள பகுதியை அவர்களுக்கு அன்பளிப்பு செய்து விடுங்கள். திரு அதான் கோடு. அப்படி அன்பளிப்பு செய்யப்பட்ட பகுதி இந்த வரலாறு நினைத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வழிமாறுகள்.
தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம். மியூசிக் விஷயத்தில் நமக்கு கருத்து வேறுபாடு. ஆனா அந்த பாட்டு கல்புக்கு எவ்வளவு இதயம். அந்த பாட்டு படிக்க ஆள் இல்லை, எங்க மூச்சு பிடிச்சு படிக்கணும். 2 பாடல்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வலிமார்கள் செய்த ஆட்சி, அவர்கள் போட்ட பிச்சை தான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சொத்து. அவர்கள் கொடுத்த அன்பளிப்பு என்று வருகிற பொழுது காஜா நாயகம் அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இந்தியா வருகிறார்கள். வந்து ஒரு இடத்தில் ஒரு தோட்டத்திற்குள் நுழைகிறார்கள். அந்த தோட்டத்தில் உள்ளவன் ஷியாக்கள் கூட்டத்தை சார்ந்தவன். காஜா நாயகமும் கூட்டம் வந்து தங்குகிறார்கள். தங்கி அங்கு ஒவ்வொருக்கு செய்கிறார்கள். அழகான தோட்டம், நல்ல தண்ணீர் கிடைக்கிறது. தண்ணீரை எடுத்து குடிக்கிறார்கள், உதவு செய்கிறார்கள். பொது இடமாக இருக்கிறது. அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த தோட்டத்தின் சொந்தக்காரன் வருகிறான். படபட்டாளத்தோட கொஞ்சம் ரவுடி மாதிரி வாரான். ஓடி வந்து சொன்னார்களாம், எங்க தலைவர் வாராரு, நீங்க இடத்தை மாத்துங்க. காஜா நாயகம் இந்த கை, வலிமார்களுடைய இந்த கை இருக்கிறது, இப்படி ஒரு காட்டு காட்டுவார்கள். கண்ணை ஒரு அசை